சட்டைய போட்டுட்டு உதறாப்ல உதறிட்டா சட்டத்துக்கு போடணும். தவிர்க்க முடியாத சில காரணத்தால நீங்க லாஸ்ட் வீக் வரல. பட் இங்க யாரு மிஸ் பண்ணாங்களோ இல்லையோ ஒரே ஒரு ஜீவன் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுச்சு. அவ ஜட்ஜஸ் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சமைச்சாலா எல்லாம் தெரியல. இத நம்ம அஸ்வினுக்கு அனுப்பலாம் அப்படினதுக்கு அப்புறம் தான் வந்து ஆர்வமா சமைக்கவே ஆரம்பிச்சோம். நான் அழகா இருக்கேனா? சூப்பரா இவங்க. முடியெல்லாம் சரி பண்ணி விட்டாரு பாக்கலையா? அது முடி பாவம். அது சாப்பாட்டுக்குள்ள விழுந்துற கூடாதுன்னு சொல்லி கரெக்ட். பாத்தீங்களா என் அம்மாக்கு தெரியாது யாருக்கு தெரிய போகுது. கரெக்ட் என்னமோ போடுறாங்களே போயிட்டு இருக்கா. கியூட்டா இருக்குடி. செய்யறது மட்டும் தான் நான் திருட்டுத்தனமா டேபிள்குள்ள உட்கார்ந்து தின்னு பாக்குறேன். வாழ்க்கையில இதெல்லாம் சாப்பிடுறதுக்காவது இந்த ஷோக்கு வரணும். அவரு அடுக்காணி அடுக்க மாட்டாரு. பையன் நமக்கு மாட்ட மாட்டானா? அவனோட சேர்ந்து நம்ம சமைக்க மாட்டோமா அப்படின்னு எல்லாரும் ஏங்குற அளவுக்கு சூப்பரா பண்றீங்க. தேங்க்யூ. ஒன்னு சொன்னாலும் கரெக்டா சொல்றேன். அடுக்காணி மாதிரியாவும் வருவாங்க திருவாளியில. கூப்பிட்டு ரிப்பன் எடுக்க வைங்க. இந்த மூஞ்சி பாய்ந்துட்டு ஓடி வேண்டாம். எடுப்பாங்கன்னு சொல்லு. அப்பதான் உனக்கு அஸ்வின் எடுப்பாங்க. சத்தியமா நீ சொல்லி பாரு. சீரியஸா அஸ்வின் உங்களை எடுப்பாங்க. பாரு. இந்த கரகத்தை இவன் கையில கொடுத்துட்டு நீங்க ரெண்டு பேரும் கரகாட்டான்னு நல்லா தானே இருக்கும். நல்லா இருக்கும். பின்னாடி ஒருத்தர் அழியுதுவான். தீபாக்கா ஏன் இப்படி இருக்கீங்க? ரிப்பன் எடுங்க. தீபாக்கா எடுத்துருங்க. நான் மல்லியை எடுத்துக்கிடவாயா இல்ல இதை எடுத்துக்கிடவா? எடுத்துங்க. நான் வந்து மணிமேகலை வரணும்னு ஆசைப்பட்டேன். செல்ல குட்டி. ஆசை வேற படுறீங்கல்ல, அந்த மனசை நான் பாராட்டுறேன். ஆனா என்ன வந்தாலும் பரவாயில்ல. எவ்வளவு போடுறாங்களே. என்ன ஒரு ஆனந்த கரண்டிக்கு. சிவாஜி அதெல்லாம் பண்ணாதே, பயந்து ஓடிடுவா. அது வெக்கம் இருக்கு. ஆத்தா அவரே வெக்கப்படல, அப்புறம் நீயே வெக்கப்பட்ட சொல்லு. பரவாயில்ல சொல்லு. வெக்கத்தை பாரு என் தங்கச்சி. கேரக்டரோட பேர் என்ன? அருக்காணி. அருக்காணி. சோ நீங்க அருக்காணியா இருக்கும் போது அஸ்வின் ஏதாவது கூப்பிடுவீங்கல்ல, பேசுவீங்கல்ல. வெக்கமா வேண்டாம் எங்களுக்கு. ஏன் இப்படி நடக்குது? ஏன் நடக்குது? எனக்கு பதில் வேணும். எனக்கு பதில் வேணும். என்ன வாய்ஸ்னு கேள்றாத. எப்பவுமே என்ன அவமானம் அப்படின்னு தான் இருக்கு. இல்ல இந்த வாட்டி கண்டிப்பா நான் மசில் யூஸ் பண்ணி மசில் எங்க காட்டு. அப்படி இந்த ரவுண்ட நான் மறந்துடுச்சு. ஐயா பெரிய வடையா போட்டுறாதீங்க. பாகுபலி வடையா இன்னைக்கு வரப்போகுது பாருங்க. மர்க்கா சொல்லு. 30 வடை கழட்டி வச்சிடுறியா? சீக்கிரம் கழட்டி விடுங்க. கையை எடுத்து ஊரு வளையெல்லாம் எடுத்தாரு. அதெல்லாம் ஒரு ஃபீலுங்க. மனசு எனக்கு டெக்னிக் புரிஞ்சிச்சு. நம்ம ஜெயிக்க போறோம். சூப்பரா பண்ற. அடுத்த சீசன்ல ஷெஃபா நீங்க இருப்பீங்களா? ஐயோ அம்மா, நான் என்னமா உனக்கு துரோகம் பண்ணேன்? இதுதான் எப்பவுமே இது பண்றேன். புனிதாக்கா பிளான் பண்ணல, கடவுள் தீர்ப்பு. கிருபையும் மேல இருக்க சொல்றியா? பாத்தீங்களா நீங்க வடை கருப்பு கடல்ல வடை. இந்த வடையில ஒரு வேலை செய்யலாம் சார். ரெண்டு வடை எடுத்து நடுவுல ஒரு குச்சியை ஊட்டி அப்படி ஊட்டிக்கிட்டே போலாம். சரியா? வராதே. சிவாங்கி, இங்க ஒரு பிரளயமே நடக்குது. நீ அங்க மட்டும் உட்கார்ந்து கதை பேசிட்டு இருக்க. இல்ல அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கற பாசிபிலிட்டி. என்ன இருக்கு சொல்லு. என்ன இருக்கு? அதுக்குள்ள என்ன இருக்கு? அது என்ன இருக்குன்னா செப் தாம் சார் சொல்லுவாராம். வெரி பேட். ஓகே.